ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொரியன் ஸ்டைலில் த்ரெட் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோச்சுஜங் சாஸ் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கொரியன் சாஸ் இல்லைனா கெச்சப், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் இது 3 கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பிளேட்டில் சமோசா ஷீட்ஸை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் நம்மளோட ஷீட்டில் சிக்கன் நல்லா ஒட்டி வரும். இப்போ ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து நல்லா கேப் இல்லாமல் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி கோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ண த்ரெட் சிக்கனை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பியான த்ரெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.